நான் வச்சுருக்கேன். ஆனால் அது வந்து இப்போ ஒர்க் ஆகலை, ஆன் பண்ண முடியல. அதை ஆன் பண்ணணும். ஆனால் அது ஸ்மாலாக இருக்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல. அது அப்படியே ஆஃப் ஆகி போச்சு. அதை நான் அப்படியே வந்து விட்டதுனால அது டெத்தாக இருக்குது. அது வந்து கடைக்கு கொடுத்து சர்வீஸ் பண்ணணும். அது நார்மல் கால்ஸ் தான் பேசுறதுக்காக வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் ஒன்று வந்து ஐஃபோன் 6. நான் அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். பட் ஐஃபோனில் என்ன ஒரு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ மற்ற ஃபோனை விட கொஞ்சம் செக்யூரிட்டி ஜாஸ்தியாக இருக்குங்க. மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் இதுவாக இருக்கும். அது இப்போ சாம்சங்லேயே அதே ஈக்குவல்டு காஸ்ட்டான ஃபோன்லாம் வந்துருச்சு. அது யூஸ் பண்ணவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலாக இருக்கிறவங்க, அது ஒரு நிறைய பேர் வந்து அதை ஹைப் பண்ணி விட்டாங்களா ஐஃபோனுன்னு. அதனால் கொஞ்சம் எல்லோரும் வாங்குறாங்க. ஓகே, ஏன் விஷ் பண்ணணும்னு சொல்லுங்கள். எனக்கு சரி விஷ் பண்ணன்னு சொல்லுங்கள். ஓகே கண்டிப்பாக. இன்டர்வியூவு ஆமாங்க இருக்கேன் அக்கா. ஓகே, 70 பீப்புளு அந்த அமௌண்ட்டு அதிகம் வாங்கி விட்டாங்க. கௌரவம்னு தான் வாங்குறாங்க. அதை நான் சொல்கிறேன். நிறைய பேர் இந்த புல்லட் பைக்கு வாங்குறாங்க இல்லையா, அது மாதிரி தான் ஒரு பந்தா ஒரு சீனு. நானும் ஐஃபோனு வச்சுருக்கேன்டா அப்படின்றது தான். பட் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். அது வந்து ஒரு ஹைப்பு, அதை தான் நான் சொல்ல வந்தேன். ஐஃபோனுன்றது ஒரு ஹைப் பண்ணி விட்டாங்க. மற்றபடி எல்லா ஃபோன்லேயும் எல்லா செக்யூரிட்டியும் தான் இருக்குது. பட் வந்து இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி அதுக்கு நம்ம பெட் நேம் வச்சு நம்ம வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணி கொண்டு எல்லாத்தையும் அதில் லொட்டு லொசுக்கெல்லாம் கொடுத்து நிறைய இதுவெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து க்ரியேட் பண்ணோம். இந்த மாதிரி ஃபோனில் நம்ம அப்படிலாம் பண்ண தேவையில்லை. இன்னும் போல் எப்பொழுதும் இருக்காது, இன்று போல் எப்பொழுதுமே இருக்காது அக்கா. ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் கண்டிப்பாக நீங்களும் ஜெயிப்பீர்கள். அந்த நாள் விரைவில் வரும். கண்டிப்பாக தம்பி, மிக்க மகிழ்ச்சி சொன்னதுக்கு. நீங்கள் எல்லோரும் இருக்கீங்கள்ல, நீங்கள் எல்லோரும் கூட நின்று சப்போர்ட் பண்ணாலே கண்டிப்பாக நமக்கு வெற்றி நிச்சயம்தான். ஏன்னா வந்து இது வந்து சோஷியல் மீடியான்றதுனால பீப்புளோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம ரீச் பண்ண முடியாது. நம்ம என்ன தான் ஹார்ட் ஒர்க் போட்டு அதை யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா குக்கிங்காக இருக்கட்டும். நான் இப்போ குக்கிங் சேனல் வச்சுருக்கிறதுனால சொல்கிறேன். என்னோடய சமையலுக்கும் இங்கே அங்கீகாரம் கிடைக்கல, நான் பேசுகிறதுக்கும் எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல. அந்த லைக்கு, கமாண்டு, சப்ஸ்கிரைபு இதெல்லாம் மட்டும்தான் பார்க்குறாங்க யூடியூப்லேருந்து. அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது பார்க்குறதே இல்லை. வியூஸ் கொடுக்குறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா அவங்க வியூஸ் கொடுத்தா தான் அது நிறைய ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக போகும், ரேண்டமாக எடுத்துகிட்டு போய் காட்டும், நிறைய பேர் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கிடைக்கல. ஐஃபோனு நாட் யூஸ்ஃபுல் ஃப்ரெண்ட்லி. கண்டிப்பாக அது எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியாது தான். ஹேண்டில் பண்ணுறது இந்த ஃபோன் ஹேண்டில் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. இது யூஸ் பண்ணவங்களுக்கு கம்ஃபர்டபுள் தான். நீங்கள் என்ன படித்து இருக்கீங்க அக்கா? நானா 10வது தான்ப்பா படிச்சிருக்கேன். யோசிக்காமல் சொல்லிட்டோம் பார்த்தீங்களா. நம்ம வந்து ஸ்கூல் லைஃப் தான். அதனால தான் இவ்வளோ தத்தான்னு படிக்கும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கணுமே. அக்கா நீங்கள் எத்தனாவது வகுப்பு படித்து இருக்கிறீர்கள்? சொல்லிட்டேன் மேடம். உங்கள் மனசில் நினச்சதை சொல்லவா? சாமியே சைக்கிளில் போகுது, பூசாரிக்கு ஏண்டா புல்லட்டு கேட்குது. சூப்பர். ஆமாம் கரெக்டு தான். சஞ்சய் சொல்லிவிட்டேன். ஷாக் ஆகிட்டீங்களா? ஷாக் ஆனீங்களா இல்லை இவ்வளோதானா அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எங்கள் அம்மா மாதிரி அறிவாக பேசுகிறீங்க. உங்ககிட்ட பேசினா பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. திருப்பூர் தமிழன் பிரதர் வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏண்டா தங்கச்சி நைட்டு தூக்கம் வரலையா? 2 மணிக்கு லைவ் போட்டிருக்க. நான் ரொம்ப நேரமாக இருக்கேன் பிரதர். சாப்பிட்டீங்களா? நைட்டு என்ன சாப்பிட்டீங்க?